உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். திரு கலை அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார். இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெயில் தான் நாம இருக்கணும், ஜெயில் எக்ஸப்ஷனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வலு சேர்க்கிறத தாண்டி தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தணும் நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது விடுதலை இந்த பெயில் முன்னாடியே கொடுத்துருக்கணும். ஏன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய நாம்ஸ் படி நீங்க சொன்ன அந்த பெயில் இஸ் தி ரூல், ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் சொல்றது அது நியாயமானது. ஒருத்தர் விசாரணை கைதியா ரொம்ப நாள் வைத்துக் கொண்டிருப்பது தவறு என்பதுதான் கரெக்ட். அந்த வகையில இந்த பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க ஏதோ அவரை விடுதலை செஞ்சிட்ட மாதிரி திமுகவினர் கொண்டாடுறாங்க. அது நீதி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவருக்கு அநீதி இழைத்து விட்டது சொல்றாங்க. இவங்கதான் அந்த குற்றச்சாட்டையே முன் வச்சாங்க. அந்த புகார் அவர் மேல வச்சதே இவங்க தான். அதன் அடிப்படையில தான் அந்த வழக்கு நடந்தது. அதுக்கடுத்து இந்த வழக்குல அவர் விடுவிக்கப்பட்டாரு. அந்த அவங்களுக்கெல்லாம் யாராட்ட பணம் வாங்கினாரோ அவரை செட்டில் பண்ணி அவங்கெல்லாம் உயர் நீதிமன்றத்துல ஒரு தாக்கீது பண்ணி அவர் அவரை ரிலீஸ் பண்ணாங்க உயர் நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகும்போது அவரை ரிலீஸ் பண்ணது தப்பு, அவரை விடுவிச்சது தப்பு. இந்த வழக்குல மீண்டும் அவரை விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அதுக்கு பின்னாடிதான் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டாரு. இதெல்லாம் பழைய ஹிஸ்டரி இருக்கு. அதனால ஏதோ அவர் தவறே செய்யாதவரே அப்படிங்கிற மாதிரி இவங்களே சொல்லிக்கிறாங்க. இப்ப தியாகின்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட தியாகம் செஞ்சிட்டாரு அவர் கட்சிக்காக. அவர் என்ன தியாகம் பண்ணாருன்னு தெரியல. அப்படிப்பட்ட தியாகி மேல ஏன் கடுமையான குற்றச்சாட்டுகளை இவங்க வச்சாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம், இப்ப ரிலீஸ் ஆகுறதுக்கு லேட்டஸ்டா உச்ச நீதிமன்றம் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு காரணமா இருக்கலாம். ஆனா அதே சட்டத்தை, அதே ரூல ஏன் இன்னும் லட்சக்கணக்கான விசாரணை கைதிகள் சிறையில் அடைக்கப்பட்டு பல வருடங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் அது அப்ளை பண்ணலைங்கிறது என்னுடைய கேள்வி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.